வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிமினா பிக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான விஷயந்தான் ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்த இந்த விஷயந்தான். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையில் ஒரு முக்கியமான தகவல் இன்றைக்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2017, 18 மற்றும் 2019 ஆண்டு வரையிலான வேலைவாய்ப்பு பதிவை மிஸ் பண்ணவங்க அதாவது ரினியூவல் பண்ணாமல் விட்டவங்க திருப்பியும் புதுப்பிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், என்னென்ன இது அப்படின்ற டீட்டெயில்ஸை முழுசாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி புது புது தகவல் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம போகலாம். ஸோ அரசாணை ஒன்று எண் 612 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்துறை 4/25/2018 வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இயக்குனரின் கடித எண் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆணை ஒன்று பார்த்தீங்கன்னா, படிக்கப்பட்ட ஆணையில் 2011, 12, 13, 14, 2015 மற்றும் 2016 ஆண்டுகள் வேலைவாய்ப்பு பதவியை புதுப்பிக்க தகவல் சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கிய ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பார்வை 2இல் படிக்கப்பட்ட கடிதங்கள் வேலைவாய்ப்பு பயிற்சி துறையில் அலுவலக பதிவினை 2017, 18 மற்றும் 2019 ஆண்டுகளில் புதுப்பிக்க தகவலுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கலாம் என அரசு பரிந்துரை அனுப்பியுள்ளார். மேற்கண்ட கருத்துவினை ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளில் 2017, 18 மற்றும் 2019 ஆண்டுகளில் 1/1/2017 முதல் 31/12/2019 வரையிலான வேலைவாய்ப்பு அலுவலக பதிவினை புதுப்பிக்க, அதாவது நம்ம ரினியூவல் பண்ணாமல் விட்டவங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட இந்த இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா, இந்த சலுகையை வேணும்னு நினைக்கிறவங்க அரசாணை வெளியிடப்பட்ட நாளின் மாதங்களுக்குள், அதாவது 3 மாதத்துக்குள்ளே ஆன்லைனில் ரினியூவல் பண்ணிக்கலாம். இந்த சலுகையை ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 3 மாதத்துக்கு அப்புறம் இதை ரினியூவல் பண்ண முடியாது. அதாவது 1/1/2017க்கு முன்னாடி புதுப்பிக்க தகவல்களுக்கு இந்த சலுகை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 1/1/2017 இருந்து 31/12/2019 வரைக்கும் தான் இந்த சலுகை அக்செப்ட் ஆகும். அதுக்குள்ளே ரினியூவல் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அக்செப்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் 2 முன்னணி நாளிதழ் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நோட்டீஸ் போர்டில் வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்தில் பாதுகாப்பாக இருங்க. மாஸ்க் போடுங்க, சானிடைசர் போடுங்க, சோப் போட்டு கை கழுவுங்க. அதே மாதிரி ரொம்ப பாதுகாப்போடு இருந்து இந்த கொரோனாவை நம்ம வெல்லுவோம்னு நினைக்கிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.